Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்க்கறீங்களா? என்னடா அது துணி எல்லாம் காமிக்கிறேன் அப்படினு பார்க்கறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வேஸ்டா இருக்க துணியை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா இது லெகின்ஸ் வச்சு என்ன பண்றேன் அப்படினு பார்க்கறீங்களா? இத வச்சு வேஸ்டான லெகின்ஸ் இல்ல வந்து அதுல ஹோல் ஆயிட்டு இருக்கும் இல்லீங்களா? அந்த மாதிரி லெகின்ஸ் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் வந்து நைட்டீஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், ஃபேடாக இருக்கும் நைட்டி. ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பட் குழந்தைங்களுதுன்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டான ஷொட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கேப்ஸை வச்செல்லாம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நிறைய வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்னதாக ஆகிட்டு இருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணலாம். வாங்க பார்த்துடலாம். குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நைட்டி தாங்க, பாப்பாவோட நைட்டி. இது வந்து கொஞ்சம் அவள் வளர ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிச்சிடுது, ஃபேட் ஆகலை, நல்லா இருந்தது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்மளது கூட பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகாத கொஞ்சம் வந்து தூக்குனாப்பில் இருக்குது, அப்படி இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மேலே மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்குன்னா அதை வந்து பேரலல் பேண்ட் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம பேரலல் பேண்ட் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து சின்ன பசங்களது நைட்டி அப்படின்றதுனால இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கலர் வந்து சூப்பராகவே இருந்தது. மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் சைஸில் வரும் இல்லைங்களா, இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி இன்னொரு நைட்டியும் இருந்தது, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்த மாதிரி இருந்தது, அது இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் ஸ்டிச் பண்ண தேவையில்ல. 3 பக்கம் ஆல்ரெடி 2 பக்கம் ஸ்டிச் ஆயிருக்கு, இன்னும் ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். வேறு எந்த ஆல்டருமே இதில் பண்ணலைங்க. ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்க போகுது. உங்ககிட்ட மிஷின் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம்னும் போது நீங்கள் கையிலே வந்து அந்த எம்மிங் பண்ணிடலாம். ஈஸியான வேலை தான். இல்லைனா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாத, நம்மளுக்கு ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு துணி கிச்சனுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, கரு துணியோ இல்லை வேறு எதுக்காவது துடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட இதை வந்து நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியுமே டிவி யூனிட்டோ இல்லை எல்லாமே க்ராக்கரி யூனிட் எல்லாமே துடைப்போம் இல்லைங்களா, அதுக்கு கண்டிப்பாக துணிகள் தேவைப்படும். அதுக்காக இதை வந்து கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லோ கவராக தாங்க யூஸ் பண்ணுறேன். சூப்பராகவே இருந்தது. இதை வந்து இந்த மாதிரி நைட்டிலாம் வேஸ்ட் ஆகும்போது நம்ம எடுத்து போட்டுருவோமோ, அதை வந்து பில்லோ கவர் எப்படி நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தையல் தாங்க, சூப்பராக பில்லோ கவர் தயாராகிடும். இப்போ இன்னொரு நைட்டியும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மிஷின் இல்லைன்னா நீங்கள் கையிலே எம்மிங் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடா தாங்க எடுத்திருக்கேன். நாடா உங்களுக்கு இல்லைன்னா இந்த துணி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதிலே கூட நீங்கள் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உல்ட்டாவாக தான் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதை சொல்ல மறந்துட்டேன். உல்ட்டாவாக திருப்பி தான் நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே இருக்க கிளாத் வந்துடும். இப்போ இந்த நாடாவையும் நான் மேலே அட்டாச் பண்ணிட்டேன் 4 பக்கமும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு பில்லோ கவர் தயாராகியாச்சு. 2 பில்லோ கவரும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் உங்களுக்கு வந்து பில்லோவில் போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாத ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த சேர் பார்த்திங்கன்னா இரும்பில் தாங்க. மேலே பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குஷனும் போயிருந்தது. இதை எப்படியாவது நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்குது, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி உள்ளன் ஷர்ட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பெல்லாம் கூட சின்னதாக இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எல்லா கேப்பும் வந்து வளர வளர கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சில கேப் வந்து பிஞ்சிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு குஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட செய்யலாங்க. இந்த மாதிரி நான் வேஸ்டான துணிகளை வச்சு இந்த குஷன் மாதிரி ரெடி பண்ணேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவோட டிஷர்ட் ஒன்று இருந்தது, அதை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அழகாக இருந்ததுனால இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை அப்படியே வந்து ரோல் பண்ணி இது மேலே பட்டனை போட்டு விட்டேங்க. ஒரு சட்டை போடுற மாதிரி தான் போட்டேன். இது உள்ளே வந்து நீங்கள் தைச்சி கூட வைக்கலாம். நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து எல்லாம் க்ரிப்பாக நின்றுடுச்சு ஃபுல்லாக. பாருங்களேன், பின்பக்கம் தான் இது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிடுவோம்.
ஒரு நூலு ஊசி எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் உள்ளே வேணும்னா கூட இது எக்ஸ்ட்ரா ஒர்க் தாங்க, வேஸ்ட்டாக இருக்க சேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பில்லோவாக கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. இந்த வேஸ்ட்டான ஷொட்டர்ஸோ பில்லோ கூட செய்யலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து டிஷர்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பேக் மாதிரி கூட செய்யலாம். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு போடுறேன். இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ரிப்பாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லா இது ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து எதுக்காவது பவுடர் பஃப்பாவோ செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட பசங்களுக்கு அதிக தேவைப்படும் துணிங்க, இப்படியும் வந்து கோல்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா துணி தேவைப்படும், அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பக்கம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபெவிக்யூக்கோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேக் சைடில் நான் எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணி இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச்சும் பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால. மேலே சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் வச்சாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணால் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால பண்ணுங்க. செமையாக யூஸ் ஆச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டான துணியை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னு தெரியவே தெரியாது. மேலேயும் பார்த்திங்கன்னா அதே கலரில் கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அப்படியே பார்த்திங்கன்னா வாங்கினது மாதிரியே இருக்கும். சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் தாங்க பண்ண போகிறோம். இதோட ஃபுல்லாக இந்த 4 பக்கம் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிறத இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இன்னும் நான் வந்து ஸ்டிச் பண்ணாதனால அந்த 4 பக்கமும் அந்த ஹோல்ஸ் இருந்ததில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வாங்க அடுத்த குறிப்புக்கு பார்த்துடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான லெக்கின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஷார்ட்டான லெக்கின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஹோல் விழுந்துட்டுருக்கும் அந்த மாதிரி லெக்கின்ஸ், இல்லை வந்து எலாஸ்டிக் வந்து போயிட்டுருக்கும் ஒரு சில லெக்கின்ஸில், அந்த மாதிரி இருக்க லெக்கின்ஸை வந்து கீழ் பாட்டம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மேலே போர்ஷனை என்ன பண்ணலாம், கீழே போர்ஷன் என்ன பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில லெக்கின்ஸ் வந்து நல்லா இருக்கும், பட் வந்து எலாஸ்டிக் போயிருக்கும். அந்த மாதிரி லெக்கின்ஸ்க்கு வந்து டாப்பில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் நாடா கூட கவுத்துக்கலாம். அப்படி கவுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்திங்கன்னா 2 பாட்டமும் டாப்பும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, தலைக்கு அப்ளை பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டிலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து மேலே ரேப்பர் மாதிரி இதை போட்டு விட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக சொட்டும் போது இதில் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிக்கும், பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. நீங்கள் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த உழுவுறது ஃபுல்லாக இந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கும். இதை எடுத்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க ஈஸியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2த்துக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டாக இருக்க துணியை வச்சு நிறைய வித்தியாசமாக செய்யலாங்க. இன்னொரு வீடியோலையும் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் கொடுத்துருக்கேன், குக்கிங்கும் பண்ணியிருக்கோம். எல்லாமே அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.